ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் என் வீட்டுக்கு வாங்க. அத்தனை பேரை நான் செலவு பண்ணி நான் கூட்டு போறேன் ஈரோடு. இல்ல உங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேளுங்க. அந்த வீடு எங்க அப்பாவுடைய வீடு, அந்த இடம் எங்க அப்பாவுடைய இடம் ஆச்சுங்களா. எங்க அப்பாவும் அம்மாவும் நான் பிறந்த உடனே 2 வயசா இருக்கும் பொழுது வாங்கின இடம். வெறும் 1100 சதுரடி, 1100 1056 சதுரடி. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு, அதை கூட ஒரு சந்து, அதுல கூட என் தலைவன் வந்து அதை திறக்கணும்ட்டு அந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் பண்ணேன். நான் வந்து இந்த கட்சிக்கு வந்து எல்லாத்தையும் இழந்தேன்னு நான் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். நான் கல்யாணமானது 1998, 98 2004 சென்னையில் வந்து அவர் கூட உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தோடும் என் குழந்தைகளோடு இருந்ததை விட என் தலைவரோட என் கட்சியோடு இருந்தது அதிகம். தயவு செஞ்சு நான் பணத்தடதான் சொல்லுங்க, என் வாழ்க்கை இழந்திருக்கிறேங்க. என் குடும்பத்தை வந்து நீங்க பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த வார்த்தை ப்ளீஸ். ஏன்னா நான் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி எல்லாரும் நிறைய இருக்காங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, நீங்க சொன்னீங்க சொந்த வீடு கிடையாதுங்க அவருக்கு. இன்னைக்கு சக எம்எல்ஏ என் கூட பதவியில் இருக்கிறவர் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் குடியிருக்காரு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, நாளைக்கு சைக்கிள் கடையில் போய் வேலை செய்யணும் அவரு. தெரியுமா? இதெல்லாம் என் தலைவனுக்கு தெரியுமாங்க? நீங்க வந்து தயவு செஞ்சு கொச்சைப்படுத்தாதீங்க. அதே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். அதே மாதிரி காரு எம்எல்ஏ கார் வாங்க 2 வருஷம் கழிச்சு நம்ம எம்எல்ஏ இந்தியன் பேங்க்ல லோன் போட்டு எனக்கு வந்து சம்பளத்துல கட்டி தான் கார் வாங்கினேன். 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ண பொழுது கூட இந்த கார் எடுத்துக்குவோம் சார், தயவு செஞ்சு நீங்க எம்எல்ஏ வரைக்கும் அசிங்கமா போயிரு மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார். இதே பக்கத்தில் சிஎஸ்ஆரை கூப்பிட்டு கேட்டு அவரிடத்துல 60,000 ரூபாய் வாங்கி கட்டி அந்த மேட்டரை தவிர்த்தேன். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு சார், அவர்கள் பேச வைக்கப்படுறாங்க சார், யாருமே மனசால பேசல சார், எனக்கு தெரியும் சார்.